கும்பகோணத்தில் ஸ்ரீ தாளமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம், காவடி, அலகு காவடி, வேல் எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் பாலக்கரையில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாளமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதல், பூ சொரிதலுடன் தொடங்கி தினமும் பல்வேறு அலங்காரத்தில் வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பகவத் காவிரி படித்துறையில் இருந்து சக்தி கரகம், அக்னி கொப்பரை, வேல், காவடி, அலகு காவடி, பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ தாளமுத்து மாரியம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நாளை மஞ்சள் நீர் விளையாட்டு விடையாட்சியுடன் இவ்வாண்டிற்கான சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஏசி முருகன், சித்திரவேல், பிரபு, முத்துக்குமார், சண்முகம், மணி மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.